1000 கனவுகளோட மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணு, மேரேஜ் ஆன 78 நாள்ல விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற இவங்களோட பேரு தான் ரித்தன்யா. இவங்களுக்கும் திருப்பூர சேர்ந்த கவின் அப்படின்றவருக்கும் கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது. அந்த மேரேஜுக்கு பொண்ணு வீட்டு சைடுல இருந்து 300 சவரன் நகையும் 70 லட்சம் மதிப்புள்ள வால்வோ காரும் 2 கோடி கல்யாண செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை ரொம்பவே கிராண்டா பண்றாங்க. மேரேஜ் ஆன 10 டேஸ்லயே அவங்க ஹஸ்பண்ட் கவின் அவங்க அம்மா அப்பான்னு நீ கொண்டு வந்த 300 சவரன் பத்தாது, இன்னும் 200 சவரன் வேணும் வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க 3 பேரும் உட்கார்ந்திருக்கும்போது, இவங்கள மட்டும் நிக்க வச்சு 1 மணி நேரத்துக்கு மேல கேள்வி கேட்டு மனசளவுல ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது பத்தாதுன்னு உடல் அளவுலயும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இத பத்தி ரத்தன்யா நெறைய டைம் அவங்க வீட்ல சொல்லியிருக்காங்க. பட் எல்லா இடத்துலயும் நடக்கிற மாரி சமாதானம் பண்ணி அவங்க வீட்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சமாதானமாகி போன இடத்துல திருப்பவும் நகையை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத ரித்தன்யா அவங்களோட கார்லயே விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணுறாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி ரித்தன்யா அவங்க அப்பாவுக்கு சில வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இருக்கிற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். எவ்வளவுதான் இதை எதிர்த்து சட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பேர் இதை எதிர்த்து குரல் கொடுத்தாலும், இந்த மாதிரியான மிருகங்கள் இன்னும் தைரியமா சுத்திட்டு தான் இருக்காங்க. பணம் முக்கியம் தான், ஆனா அதை விட உயிர் முக்கியம் இல்லையா? இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.